விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. உப்பு குறித்து தமிழில் 25க்கு மேற்பட்ட பழமொழிகளும் சொலவடைகளும் உள்ளன. வாராக உப்பை மையப்படுத்தி பல பழமொழிகளும் சொலவடைகளும் இருந்தாலும் உப்பை தொட்டுக்கொண்டு உரலை விழுங்குவான் என்ற பழமொழி தற்போது ஆனையிரவில் எழுந்துள்ள ரஜலுணு சர்ச்சையில் நினைவுக்கு வந்து விடுகிறது. தமிழ் மக்களை பொறுத்தவரை உப்பிட்டவரை உள்ளளவு நினையெனவும் உப்பு போட்டு சோறு தின்றால் சுரணை இருக்கும் எனவும் முக்கியமான பழமொழிகள் உள்ள நிலையில் அவற்றை நினைவூட்டும் வகையில் இந்த விடயத்தில் சீற்றமான ஒரு எதிர்வினை தமிழர்களிடமிருந்து வந்துள்ளது. இவ்வாறாக ரஜலுணுவில் தமிழர்களின் எதிர்வினை வந்த நிலையில் ஏகேடிஆரின் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் குரல்களில் ஒன்றான கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் இந்த விடயத்தில் அவசரப்படக்கூடாது என்ற ஒரு அபயத்தை தமிழ் மக்களுக்கு வழங்கியுள்ளார். நேற்று ஆனையிரவு உப்பள பகுதியில் ஸ்ரீலங்காவின் தேசிய உப்பு நிறுவனத்தின் தொழிற்சாலையில் டேபிள் சோல்ட் எனப்படும் சமையலறை பாவனைக்குரிய உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த சர்ச்சைகளும் வந்தன. ஏகேடிஆரின் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் காட்சிப்படுத்தப்பட்ட உப்பு பொதிகளில் தமிழில் ரஜ சோல்ட் என்ற பதமே இருந்தது. சிங்களத்தில் அது ராஜ உப்பு என்று அர்த்தப்படுத்தலுக்குரிய வகையில் ரஜ லுணு என இருந்தாலும் தமிழில் மட்டும் அது ஆளவந்தான் கமலஹாசன் பாணியில் ரஜ என்ற சிங்கள பாதியும் சோல்ட் என்ற ஆங்கில பாதியும் கலந்து ரஜ சோல்ட் என்ற அடையாளம் தமிழில் இருந்தது. உள்ளது உள்ளபடி பார்த்தால் இது ஆக குறைந்தது ராஜ உப்பு என்ற அடையாளத்திலாவது வந்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறும் இல்லை. ஆனால் இங்கு பதங்களில் குழப்பமல்ல, மாறாக கொழும்பு அதிகார மையத்தின் குறியீட்டு சிக்கலே இங்கு வெளிப்பட்டது. ஆனையிரவு உப்பு என வந்திருக்க வேண்டிய இந்த அடையாளம் தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியிலும் திடீர் பேசுபொருள் ஆகியவுடன் இந்த விடயத்தில் உடனடியாகவே சுதாகரித்து கொண்ட அமைச்சர் சந்திரசேகரன் இதுவரை காலமும் பயன்படுத்தப்பட்ட பெயரில் இந்த பதப்பிரயோகம் இருப்பதாக சமாளித்துக் கொண்டார். அத்துடன் விரைவில் இந்த பொதிகள் ஆனையிரவு உப்பு என்ற அடையாளத்துடன் வெறும் என்பதால் இந்த விடயத்தில் யாரும் உப்புச்சப்பற்ற அரசியலை செய்யக்கூடாது எனவும் அவர் ஒரு கராரான அறிவுறுத்தலை வழங்கினார். அதாவது தமது ஆட்சி இந்த பெயரை வைக்கவில்லை, மாறாக கடந்த ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் இந்த பெயர் மாற்றம் வந்ததால் உடனடியாக இந்த பெயரை மாற்றிக்கொள்ள முடியாது என்பதால் இப்போது இது தமிழிலும் ரஜ சோல்ட்டாக உள்ளது. எனினும் வெகு விரைவில் ஆனையிரவின் பெயரில் இலங்கைக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதற்கும் இந்த ஆனையிரவு உப்பு பொதிகள் பறக்கும் என சுனில் ஹந்துனெத்தி தனக்கு ஒரு உத்தரவாதத்தை வழங்கியதாகவும் சந்திரசேகரன் குறிப்பிட்டார். சந்திரசேகரன் உடனடியாகவே சுதாகரித்து இந்த விடயத்தை தனிவு நிலைக்கு கொண்டு வர தலைப்பட்டாலும் இது உள்ளூராட்சி தேர்தல் காலமாக இருப்பதால் இந்த விடயத்தில் தமிழ் தேசிய அரசியல் முகங்களும் உப்பு பொதிக்காரன் உருண்டு உருண்டு அழுதானாம், வெற்றிலை பொதிக்காரன் விழுந்து விழுந்து சிரித்தானாம் என்ற பழமொழியை நினைவூட்டும் வகையில் தமது திடீர் துருப்புச்சீட்டு அரசியலை இந்த விடயத்திலும் செய்ய தலைப்படுவார்கள் என்பதையும் எதிர்பார்த்து கொள்ளலாம். ஆனால் அனுர தரப்பில் உள்ள தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் முகங்களை பொறுத்தவரை இது ஒரு வகையில் உப்பை தின்றவன் தண்ணீர் குடிக்க வேண்டிய சங்கட நிலையை அவர்களுக்கு உருவாக்கியுள்ளதை மறக்க முடியாது. பொதுவாகவே ஒரு தேசிய இனத்தின் தனித்துவத்தை தமது கரையும் கூழ்ப்பானை தத்துவார்த்தத்துக்குள் அடக்கும் தந்திரோபாயங்கள் பல நாடுகளில் நாசூக்காக முன்னகர்த்தப்படுகின்றன. இவ்வாறான தந்திரோபாயங்களை ஈழத்தமிழர்களின் முற்றங்களில் மட்டுமல்ல, தமிழகம் போன்ற தமிழர் வாழ்விடங்களிலும் சில குறியீடுகளில் கண்டுகொள்ள முடியும். இலங்கையிலும் இது ஒரு நாட்பட்ட வியாதியாக தொடர்கின்றது. இதனால்தான் திரிபோஷா முதல் சதோச வரையிலான பெயர்களும் சமிர்த்தி முதலான பல அரச சேவை திட்டங்களின் பெயர்களும் ஸ்ரீலங்காவின் வங்கிகளில் உதான பெயரில் உள்ள கணக்குகளும் இப்போது தமிழிலும் பரிச்சயமாகிக் கொள்கின்றன. இந்த நாள்பட்ட வியாதி மற்றும் அதன் பின்னால் உள்ள கொழும்பு அதிகார மையத்தின் சூட்சுமங்களால் தான் அமைச்சர் சந்திரசேகரன் ஆனையிரவு உப்பு ஆனையிரவு என்ற பெயரில் விரைவில் வெறுமென்ற அபயத்தை வழங்கி கொண்டாலும் ஆனையிரவு என்ற புவிசார் குறியீட்டு அடையாளம் அளிக்கப்பட்டு அது துக்கடாவாக சிங்களத்தில் ரஜலுணுவாக நிரந்தரமாகி விடுமோ என்ற கிளேசங்கள் தீவிரமடைகின்றன.
முறைமை மாற்றம் என்ற அர்த்தப்படுத்தலுக்குரிய சிஸ்டம் சேஞ்ச் கொட்டலியை முன்னிறுத்தும் ஏகேடிஆர் அரசாங்கம் இந்த விடயத்தில் துரிதமாக சரியான திசையில் சென்று ஆனையிறவு உப்புக்குரிய இடத்தை அதன் புவிசார் வணிக அடையாளத்துடன் வழங்க வேண்டியது அவசியமாகிறது. 10-11 ரஜ லுணு என சிங்களத்திலும் ரஜ சோல்ட் என சிங்லீஸ் தெமிழிலும் ஆனையிறவு உப்பில் மேற்கொள்ளப்பட திட்டமிடப்படும் தில்லாலங்கடித்தனங்கள் முற்றாகவே விலக்கப்பட வேண்டும். இவ்வாறான தில்லாலங்கடித்தன நகர்வுகள் உலகளாவிய வணிக விதிகளுக்கு முரணானவை என்பதும் புரிதலுக்குரியது. உதாரணமாக பிரான்சின் ஷம்பெயின் பிராந்தியத்தில் உற்பத்தி செய்யப்படும் மதுவுக்குத்தான் ஷம்பெயின் என்ற குறியீடு வழங்கப்பட முடியும். உலகில் வேறெந்த இடத்திலும், ஏன் பிரான்சில் வேறொரு பிராந்தியத்தில் ஷம்பெயின் போன்ற ருசியுடன் மதுபானங்கள் தயாரிக்கப்பட்டாலும் அவை ஒருபோதும் ஷம்பெயின் என்ற குறியீட்டை பயன்படுத்திக் கொள்ளவே முடியாது. இவ்வாறான தனித்துவங்கள் பிராந்தியங்களுக்கு மட்டுமல்ல, இலங்கை தேயிலை, இலங்கை கர்வா போன்ற சில குறியீடுகளுக்கும் தனித்துவமானவை. ஆகையால் நேற்று ஏகேடிஆர் அரசாங்கத்தால் ஆனையிறவில் உப்பு தொழிற்சாலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டு அதன் தயாரிப்பு காட்சிப்படுத்தப்பட்ட போது இடம்பெற்ற இந்த சிக்கலுக்கு அமைச்சர் சந்திரசேகர் வழங்கிய உறுதிமொழி துரிதமாக காப்பாற்றப்பட வேண்டும். அதனை விடுத்து இந்த விடயத்தை சில தமிழ் அரசியல்வாதிகளும், சில தமிழ் ஊடகர்களும், சில தமிழ் வலையொலி பதிவர்களும் பெரிதுபடுத்திக் கொள்வதான மூக்கால் அழும் கருத்துக்களும், ஆனையிறவு உப்பளம் மூடப்பட்டு இருந்தபோது அதனை திறக்க முயற்சிக்காதவர்கள் இந்த விடயத்தை தற்போது பெரிதுபடுத்தி மக்களை குழப்ப முனைவதாக சொல்லிவிட்டு மட்டும் இலேசாக கடந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அமைச்சர் சந்திரசேகர் கூட அத்தனையும் செய்தால் உப்பிட மறந்தாள் என சில விடயங்களை செய்யும் போது அவற்றை சரியான முறையில் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டும் வகையில் ஒரு உப்பு சார்ந்த பழமொழி இருப்பதையும் ஆனையிறவு உப்பு விடயத்தில் துல்லியமாக அறிந்து கொள்ள தலைப்படுவதே உசிதமானது. தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்கள் ரஜலுணுவில் மட்டுமல்ல, யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையத்தின் பெயர் பலகையில் இருந்த யாழ்ப்பாணம் அகற்றப்பட்டு உலகுக்கே பொதுமறையை தந்த பொய்யாமொழி புலவரான திருவள்ளுவரின் பேரில் அந்த பெயர் மாற்றம் இடம்பெற்ற போதே எதிர்வினையாற்றிய சமூகம் அது. அவ்வாறான எதிர்வினைகளுக்கு உடனடியான தீர்வும் கிட்டியது. ஆகையால் கூட்டி கழித்து பார்த்தால் ஆனையிறவு உப்பு ரஜலுணுவாக்கப்படுவது தமிழர்களை பொறுத்தவரை வெறும் உப்பு சப்பற்ற விடயம் அல்ல என்பதைத்தான் இப்போது சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்கள் உட்பட்ட சிஸ்டம் சேஞ்ச்காரர்கள் துல்லியமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், இஸ்ரேலின் கடுமையான நகர்வுகளை அடுத்து ஹமாஸ் மீண்டும் இஸ்ரேலுடனான போர் நிறுத்தத்தை புதுப்பிக்கும் வகையில் புதிய தளர்வு அறிகுறிகளை வெளிப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் அமெரிக்க இஸ்ரேலிய பிரஜையான ஏடன் அலெக்சாண்டர் உட்பட தமது பிடியில் இன்னமும் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளில் 5 பணைய கைதிகளை விடுவிக்கும் புதிய ஈட்டிய திட்டத்திற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிகின்றது. குறித்த 5 விடுவிப்பதற்கு பதிலாக காசாவுக்கு மனிதாயமான உதவிகளை வழங்குவது உட்பட முதலாம் கட்ட போர் நிறுத்த நிபந்தனைகளுக்கு திரும்புவதை எதிர்பார்த்துள்ள ஹமாஸ் இந்த சாதகமான அறிகுறிகளுடன் 2ஆம் கட்ட போர் நிறுத்தம் குறித்த பேச்சுக்களை நடத்துவதற்கும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிகின்றது. தற்போது ஹமாஸின் இந்த நிலைப்பாடு எகிப்து ஊடாக இஸ்ரேலிய தரப்பிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. காசா மீதான போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் முறித்து அந்த பிராந்தியம் மீதான முற்றுகையை மேற்கொண்ட காலம் 1 மாதத்தை நெருங்கிய நிலையில் ஹமாஸின் இந்த முன்மொழிவை அடுத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று தொடர்ச்சியான ஆலோசனைகளை தமது அமைச்சரவையில் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்க நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், மியான்மரில் 1 நூற்றாண்டுக்கு மேலான காலத்தில் இடம்பெற்ற மிகப்பெரிய நிலநடுக்கத்தில் இதுவரை 1600க்கும் மேற்பட்ட மக்கள் பலியான நிலையில் நிலநடுக்க பலிகளின் எண்ணிக்கை 10,000 தாண்டும் என்ற அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் எதிர்வுரைகள் தொடர்ந்தும் அச்சத்தை நீட்சிப்படுத்துகின்றன. நிலநடுக்கத்துக்கு உள்ளான மியான்மருக்கு வெளிநாட்டு உதவிகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. நேற்று காலை முதலாவது சீன குழு அங்கு சென்ற அதே சமகாலத்தில் இந்தியாவும் தனது அவசரகால உதவி குழுவை மியான்மருக்கு அனுப்பியுள்ளது. ஆசியாவின் ஏழ்மை நாடுகளில் ஒன்றான மியான்மர் தொடர்ந்தும் இராணுவ ஆட்சியில் உள்ள நிலையில் கடந்த 2021 முதல் அது உள்நாட்டு போரில் சிக்கியுள்ள நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் தற்போது பெரும் சவாலை அதற்கு உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் பாதிப்படைந்த தாய்லாந்து தலைநகரில் 17 பேர் உயிரிழந்து 30க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் பாங்காக்கில் இடிந்து விழுந்த ஒரு உயரமான கட்டிடத்தின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 100க்கும் மேற்பட்டவர்களை உயிருடன் மீட்பதற்கான போராட்டம் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.